எங்க தாண்டி இருக்க? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? கிளம்பிட்டியா இல்லையா? ஹே சாரி டி, வர வழியில டிராஃபிக்ல மாட்டிட்டேன். இன்னும் 20 மினிட்ஸ் நான் அங்க இருப்பேன். ஓகேவா? இன்னும் 20 மினிட்ஸ் ஆகுமா? உன்னை நம்பி. சரி சீக்கிரமா வா. ஐயோ, இவ வர வரைக்கும் என்ன பண்றது? இதான் ஃப்ரெண்டு பேச்சு கேட்டு வரவே கூடாது. மேம், யுவர் ஆர்டர். ஃப்ரெண்டு வருவாங்க, அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகே மேம். சார், யுவர் ஆர்டர் ப்ளீஸ். நீங்கள் மற்ற கஸ்டமர் பார்த்துட்டு வாங்க, அதுக்குள்ளே நான் பார்த்து வச்சுறேன். ஓகே ஓகே சார். ஓகே. என்ன நம்மளே பார்க்குறாங்க? இப்போவே கைகாலெலாம் நடுங்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அடியாத்தி, இவங்க எப்படி பார்க்குறாங்க? பேசாம கிளம்பிடுவோமா? டே விக்ரம், இப்போதான் ஒரு நல்ல சுச்சுவேஷன் வந்திருக்கு, இதை எனக்கு எடுத்துக்காத. ஆல்ரெடி இப்படி பேசாமல் போய் தான் பல பசங்க பல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நீயும் மிஸ் பண்ணிடாத. அதனால ஒழுங்கா போய் பேசிடு, ஓகேவா? பேசிடுறா. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, பேசிட வேண்டியதான். என்ன இவ்வளோ நேரம் பார்த்துட்டே இருந்தவன் நெருங்கி வரா? ஐயோ, அப்பாடா போயிட்டான். இனிமே நம்ம சரக்க தேவையில்லை. ஹாய் ஹாய். என்னங்க ஒரு ஹாய் சொன்னதுக்கு இப்படி பார்க்குறீங்க? பதிலுக்கு நீங்கள் ஒரு ஹாய் சொல்லலாம்ல. நான் எங்க உங்களுக்கு ஹாய் சொல்லணும்? இல்லைங்க, உங்கள்கிட்ட எப்படி பேசுகிறேன்னு தெரியலையா, அதான் இந்த ஹாய். நீங்க எதுக்கு என்கிட்ட பேசணும்? ஃபர்ஸ்ட் நீங்க யாரு? எங்கங்க ஒரு நிமிஷங்க. என்னாச்சு? என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? நான் என்னங்க பண்ணேன்? பின்ன என்னங்க, ஒருத்தவங்க பேச வந்தால் என்ன ஏதுன்னு பொறுமையாக கேட்கணும். அதை விட்டுட்டு விடுவிடும் கோப்பராமல் ஃபேஸ் வச்சுட்டா நான் என்ன தான் பண்ணுறது? நான் ஏன் பொறுமையா கேட்கணும்? சொல்லுங்க, நான் ஏன் பொறுமையா கேட்கணும்? நீங்க என்ன எனக்கு தெரிஞ்சவங்களா என்ன பொறுமையா கேட்கறதுக்கு? கரெக்டு தான். இதுக்கு முன்னாடி வேணா உங்களுக்கு நான் தெரியாதவனா இருக்கலாம். ஆனால் இனி வரப்போட்டு டேஸ் எல்லாமே உங்கள்கிட்ட நல்லா தெரிஞ்சவனா ஹாப்பியாக பேசிட்டே இருக்குன்னு ஆசைப்பட்றேன். யாருங்க நீங்க? நீங்களா வந்தீங்க பேசணும்னு சொல்றீங்க? ஏங்க என்னங்க நீங்கள் எல்லாத்துக்கும் இப்படி டக்கு டக்குன்னு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, சொல்கிறேன். சரி ஓகே, பொறுமையா கேட்கணுமா? நீங்க யாரு? எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப சொல்லுங்க. ஓகே, என் பேர் விக்ரம். எங்கள் வீட்டுக்கு நான் ஒரே பையன். அப்பா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். எல்லோரும் சொல்லுவாங்க காலேஜ் படித்து முடிச்சிட்டா நல்ல பேக்கேஜ் வேலை கிடைக்குன்ட்டு. என் அப்பா அம்மா கூட சொன்னாங்க. ஆனால் படித்தவங்க தான் தெரியும் வேலை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. இருந்தாலும் வேலை கிடைக்கணும் சின்னதாக எனக்குள்ள ஹோப் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, நான் படித்ததே காலேஜ் தேர்ட் இயர் கொரோனா டைமில் தான். அப்போ புரட்டி போட்டது என் வாழ்க்கை. நிறைய சோகம், கஷ்டம், ஹார்ட் ப்ரோக்கன், பயம். அப்போ நான் நினச்ச மாதிரி எனக்கு வேலையே கிடைக்கல. அப்படியே வேலை தேடி டேஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு ஸ்டார்டிங் கம்பெனி வேலை கிடச்சிது. அது நான் படித்ததுக்கான வேலையே இல்லை தான். இருந்தாலும் ஃபேமிலிக்காக போய் தானே ஆகணும். இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கேன். ரொம்ப இல்லை, நானும் ஏதோ தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி சேலரி இருக்குன்னு சொல்லலாம். இப்படி நிறைய சொல்லலாம். அது போக போக நீங்களே என்னை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நைஸ். ஆனால் நான் ஏன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்? பின்ன லவ் பண்ணுற பையனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, அதானே முறை. என்னது லவ்வா? என்னங்க சொல்கிறீங்க? என்னங்க நீங்கள் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ஃபஸ்ட்டு உட்காருங்க, நான் சொல்கிறேன். உட்காருங்க. என்னங்க லவ்லாம் சொல்கிறீங்க? ஆமாங்க, உங்களை சின்சியராக லவ் பண்ணுறேன். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? யார் சொன்னா உங்களை எனக்கு இப்போ தான் தெரியும்னு? உங்களுக்கு வேணால் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு உங்களை நல்லாவே தெரியும்.
அப்போ முன்னாடியே என்ன பார்த்துருக்கீங்களா? ஐயோ உளறிட்டோமே. ஆக்சுவலாக நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணி பேசுனதுனால நான் உண்மையை சொல்லிடலான்னு தோணுதுங்க. உங்கள் பேர் மித்ரா, நீங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு, அப்பா பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். உங்களுக்கு படிப்பு அதிகமாக வரலான்னு ஏதோ கொரோனா பேட்ச்னால நீங்களும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரை முடிச்சிருக்கீங்க, இல்லைனா அரியர் வச்சுருப்பீங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப சின்னது, அது 4 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. பட் அந்த 4 ஃப்ரெண்ட்ஸுமே பொண்ணுங்க தான். நீங்கள் யார்ட்டையும் சீக்கிரமாக அட்டாச் ஆகலாம் பேச மாட்டீங்க. பட் ஒன்ஸ் நீங்கள் அட்டாச் ஆகி பேசிட்டா போதும், வாயில் என்ன வரும்னே தெரியாது. 1 hour வாயினா அது நீங்களாக தான் இருப்பீங்கன்னு. கோவப்படாதீங்க மித்ரா, இருக்கிறது தானே சொல்கிறேன். சொல்லு. எங்கே விட்டேன்? அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அதே மாதிரி எதையும் சொல்லாமல் புரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. இப்போ வரையும் கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? பின்ன லவ் பண்ணுற பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. நான் என்ன உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே. உண்மைதான், யாராக இருந்தாலும் டக்குன்னு லவ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒன்னேன்னு மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், நீங்கள் லவ்வை மட்டும் அக்செப்ட் பண்ணிட்டா நான் உங்களை 100% எல்லாம் சந்தோஷமாக வச்சுப்பேன்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பி அண்ட் சேட் ரெண்டுமே இருக்கும். சொல்லப்போனால் நாளைக்கு நமக்குள்ளே சண்டை வரலாம், ஆனால் அந்த சண்டையிலையும் புரிதல் இருக்கணுங்க. அந்த புரிதல் இருந்தாலே போதும், நம்மளை லவ் ஒன்றா சேர்த்து வைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோ தூரம் போடாமல் நானும் விட மாட்டேன். ஏன்னா எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பும் முக்கியம், நீங்களும் முக்கியம். அவ்வளோ சீக்கிரமாக உங்களை என்னை விட்டு போட மாட்டேன். பிகாஸ் இட்ஸ் மை லைஃப் அண்ட் யூ ஆர் மை லவ், அவ்வளோதான். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை போட்டுப்போம், அண்ட் அப்பப்போ சமாதானம், அண்ட் எப்போவுமே லவ் இருக்கணும். இதான் நான் எதிர்பார்க்குறது. இப்போல்லாம் லவ் பண்ணாலே டக்குன்னு பிரேக்கப் சொல்லிட்டு போயிடுறாங்க. இதே கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தா டிவோர்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பயங்க, எங்கே நம்ம ரிலேஷன்ஷிப்பும் இப்படி ஆயிருமோன்னு. அதான் என் லவ்வை பொக்கிஷமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என் பொக்கிஷங்க. உங்களை அவ்வளோ சீக்கிரம் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ட்ரெஸ் மீ. என்னங்க எப்படி பார்க்குறீங்க? ஏங்க என்னங்க ஆச்சு? ஏங்க என்னங்க ஆச்சு? இங்கே பாருங்க, உங்கள் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் தான், அதுக்காக இப்படி அடிக்க வரதெல்லாம் டூ மச்சுங்க. யாராக இருந்தாலும் லவ் ப்ரப்போஸ் பண்ணால் கோவம் தான் படுவாங்க, அதுக்காக இப்படி அடிக்க வரதெல்லாம் வேணாங்க. இங்கே பாருங்க, அவனுக்கு எதனால் பிடிச்ச நீங்கள் கேட்கணும் இல்லைங்க. அதை விட்டு பண்ணால் நான் என்னங்க பண்ணுறது? இங்கே பாருங்க, அடிக்கிற வேலைலாம் வேணாங்க. இங்கே பாருங்க, வேணாங்க. ஏங்க நான் என்ன கொலையாங்க பண்ணிட்டேன்? ப்ரப்போஸ் தானேங்க பண்ணேன். நம்ம சுமூகமாக பேசி தீர்த்துக்கலாம். ஓகேவா? குட் கேர்ல நீங்கள். இங்கே பாருங்க, வேணாங்க, ப்ளீஸுங்க ப்ளீஸுங்க ப்ளீஸுங்க. ஹலோ, வந்து உட்காருங்க. சாரிங்க, உங்களை ரொம்ப நர்வஸ் ஆக்கிட்டேனா? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தப்பு என்னோடது தான். நான் தான் உங்களை கோவப்பட வச்சிட்டேன். சாரிங்க. டே, ஃபர்ஸ்ட் இப்படி பேசுறதை நிப்பாட்டுடா. என்னது டேயா? ஆமாண்டா. சரி, ஓகே. நான் கேட்குறதுக்கு நீ கரெக்டாக பதில் சொல்லணும், ஓகேயா? கேளுங்க. நீ என்ன எந்த அளவு பிடிக்கும்னு நீ சொல்லிட்ட, அதுக்கு நான் என்ன ரியாக்ட் பண்ணுவேன்னு நீ நினைக்கிற? அது எப்படிங்க நான் சொல்ல முடியும்? அது உங்களுக்கு தானே தெரியும். சரி, ஓகே. அப்போ நான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். இல்லை, எனக்கு புரியல. உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன்டா, புரியுதா? தேங்க்ஸுங்க. தேங்க்ஸா? இந்த டக்குன்னு லவ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. என்னாச்சு விக்ரம்? இல்லைங்க, நீங்கள் டக்குன்னு லவ் அக்செப்ட் பண்ணவே நினைக்கலையா? அதான் எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. நான் ஒன்றும் டக்குன்னு அக்செப்ட் பண்ணல. நீ ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போதே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் அது இங்கே இல்லை, அங்கே. இவங்களை எங்கேயோ
பார்த்த மாதிரியே இருக்கே. அப்படியே நம்ம கிட்ட வந்து பேச பயப்படுறாங்க. ஒருவேளை நம்மள ஃபாலோ பண்றாங்களோ? போய் பார்த்துடலாம். ஐயோ ஐயோ, ஏன்டா பயப்படுற? ஏன் பயப்படுற? ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுறது இப்படி பயப்பட்டா அவன் என்ன நினைப்பா? ஒரு பொண்ணுக்கிட்ட கூட பேச தெரில, இவன் எப்படி நம்ம கூட லைஃப்லாம் ட்ராவல் பண்ணுமா யோசிக்க மாட்டாளா? அந்த தாட்டிக்கு ஏன்டா இடம் கொடுக்குற? முதல்ல தைரியமாக பேசுறா. சரி ஓகே, உனக்கு பேச வரல அப்படின்னு இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வேணா ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணிக்க. எப்படி இங்கே பண்ணுறது நீ அங்கே பண்ண மாட்ட. ஆனால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு லவ் வாட்ச் ப்ரப்போஸ் பண்ணிடுறா ப்ளீஸ்டா. ஓகே இல்லை? ஓகே, சும்மா ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணிக்க, மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீ லவ்வை மட்டும் ப்ரப்போஸ் பண்ணிடு, நான் சொல்லிட்டேன். பயப்படாதடா. என்ன பண்ற இவ? ஹாய் மித்ரா, உன்னை எனக்கு 2 வருஷமாக எனக்கு தெரியும். சொல்லப்போனால் நானும் உன் காலேஜ் தான், பிகாம் டிபார்ட்மெண்ட். நான் யார்கிட்டையும் நர்வஸ் ஆனதில்லை, ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. நீ எங்கே போனாலும் நானும் அங்கே இருப்பேன். நீ சிரிக்கும் போதெல்லாம் நானும் லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருப்பேன். எனக்கு அப்போ வரையும் தெரில இது லவ்வா இன்ஃபேக்சுவேஷனா, எதுவுமே எனக்கு தெரில. ஆனால் சடனாக நீ ஒரு நாள் காலேஜ் வரல, நானும் சரின்னு சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாளுமே காலேஜ் வரல. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சு நீ ஃபீவர்னால காலேஜ் வரலன்னு. அதுக்கப்புறம் உன் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் ரூம் போயிட்டு திருட்டுத்தனமாக உன் அட்ரஸ் கண்டுபிடிச்சி உன்னை பார்க்கலாம் வந்தேன். அடப்பாவி. ஆனால் அப்போ கூட பார்க்க முடியல. அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது, நீ இல்லாத லைஃப்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்ட்டு. நான் சின்ன வயசுலேருந்து எதுக்கும் ஆசைப்பட்டதில்லை மித்ரா. நான் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஆசைப்பட்டதுன்னா அது நீ தான் மித்ரா, நீ மட்டும்தான். என் வாழ்க்கையில் கிடைச்ச உருப்படியான விஷயம்னா அது என் அம்மா அப்பா, அதுக்கப்புறம்னா நீ தான். உன்னால தான் நான் ஹாப்பியாக இருக்கேன். இதெல்லாமே உன்னை பார்க்காமலே எனக்குள்ள ஒரு ஹாப்பி ஃபீலிங்ஸ் உண்டாச்சு. நீ மட்டும் என் வாழ்க்கையில் இருந்தா என்னை விட பெரிய அதிர்ஷ்டசாலி யாரும் இருக்க மாட்டாங்க. காலேஜில் உன்னை நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாரையும் நீ ரிஜெக்ட் பண்ணிட்ட. எங்கே நாமளும் ப்ரப்போஸ் பண்ணி என்னை பார்க்க பிடிக்கலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவியோன்னு பயத்தில் தான் நான் இப்போ வரையுமே உனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணலை. அப்படியே தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே அப்படியே சந்தோஷப்பட்டேன். ஆனால் அந்த சந்தோஷம் கூட நிலைக்கல. அப்போ தான் நம்ம படிக்கும்போது கொரோனான்னு ஒன்று வந்துச்சு. அப்போ ஒன்று பார்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது யாரையும் பார்க்க முடியாதுன்னு வேற சொல்லிட்டாங்களா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. நானும் அந்த கொரோனா டைமில் கூட போலீஸ் இருக்காங்க அப்படி எதுன்னு பார்க்காம உன்னை பார்க்குறதுக்காகலாம் வந்தேன் நான். ஆனால் அப்போ கூட பார்க்க முடியல. ஆனால் இப்போது உன்னை இழந்துருவோணும்னு எனக்கு ஒரு பயம். அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். உனக்கு நான் கொரோனா டைமில் கூட கால் பண்ணியிருக்கலாம், ஆனால் எங்கே நான் கால் பண்ணி நான் உன்னை டார்ச்சர் பண்ணி நினச்சிடுவோன்னு தான் நான் உனக்கு கால் கூட பண்ணல. அண்ட் இந்த இந்த விஷயத்தெல்லாம் உன்கிட்ட நேரில் சொல்லணுன்னு தான் நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ கூட என்னால் பேச முடியல. அது ஏன்னு எனக்கு தெரியல, ஒரு மாதிரி நெர்வஸாக இருக்குது, கையெல்லாம் நடுங்குது. ஆனால் நீ இல்லாத லைஃப் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. இப்போ கூட உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்காங்களா எனக்கு தெரில. ஏன் இந்த கொரோனா டைமில் கூட உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்காங்களா இல்லை நீ சிங்கிளாக கமிட்டான எதுவுமே எனக்கு தெரில. ஆனால் எல்லாம் உன்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கு மட்டும்தான். நீ மட்டும் என் வாழ்க்கையில் இருந்தா நான் உன்னை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துப்பேன். இந்த உலகத்தில் என்னையோட லவ் அண்ட் கேர் பண்ணுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, சத்தியமாக சொல்கிறேன். நீ மட்டும் என் வாழ்க்கையில் இருந்தா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்.
எந்த சுச்சுவேஷன்லையும் உன்னை நான் விடவே மாட்டேன். அதனால் will you marry me? இல்லை இல்லை, இப்படி வேணாம். ஓகே, அதனால் உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். அதனால் ஐ லவ் யூ. அண்ட் இதுக்கு மேலே என்னால் சத்தியமாக வெயிட் பண்ண முடியாது. என்னை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ. ஓகே, என்னை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ மித்ரா, ப்ளீஸ். ஓகே டே விக்ரம், இப்படியே ப்ரப்போஸ் பண்ணிடுறா, எதையும் சொதப்பிடாதரா. என்னாச்சு விக்ரம்? அது ஒரு மாதிரி சொல்ல முடியாத மாதிரி. விக்ரம், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ மித்ரா. அதென்ன, அங்க ப்ரப்போஸ் பண்ணும்போது மட்டும் மித்ரா மித்ரான்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ண, இங்க வந்தா வாங்க போங்கன்னு கூப்பிடுற. இனிமே மித்ரானே கூப்பிடு, சரியா? சரி, அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. சின்ன பிள்ளையா நீ? அழாத. உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன். எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன், சரியா? அதே மாதிரி நீயும் என்ன நல்லா பாத்துக்கிறோம், புரியுதா? அம்மா பிரமிசா பார்த்துப்பேன், நல்லா பார்த்துப்பேன். சரி, நான் உன்னை காலேஜ்ல பார்க்காமலாம் இல்லை, பார்த்துருக்கேன். நான் தான் உன் கண்ணில் படவே இல்லையே, அப்புறம் எப்படி நீ என்னை பார்த்த? காலேஜ்ல என்னை லவ் பண்ணுன்னு சொல்லி பிரேமனு ஒருத்தன் என்னை டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தான்ல, அவனை நீ தானே அடிச்ச. அப்படியே நடிக்கிற. ஐயோ, நீ ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது நான் பார்க்கலனாலும் என் ஃப்ரெண்டு மூலியமா எனக்கு தெரிஞ்சது. அப்பயே உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அப்படியே கொரோனா வந்துருச்சா, அதனால பேச முடியல. ஆனால் திருப்பி இப்போ பார்க்கும்போதும் நீ ஒரு மாதிரி என்னை பார்த்துட்டு இருந்தியா? உன் பார்வையே சரியில்லாத மாதிரி இருந்துச்சு. ஐயோ மித்ரா, நான் அப்படிப்பட்ட பையன்லாம் இல்லை மித்ரா. மித்ரா, நான் அப்படிப்பட்ட டேய், சொல்றத கேள்றா. சரி சொல்லு. என்கிட்ட ஏதோ சொல்ல வர மாதிரி இருந்தது. சரி, என்ன சொல்ல வரேன்னு ஒன்றும் தெரியலையா, அதான் உன்னை ஃபாலோ பண்ண. அப்புறம் நடந்ததுதான் இது எல்லாமே. ஆனா விக்ரம், நீ எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க தெரியுமா? அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் முன்னாடியே சொல்லாமல் போனதுக்கு சாரி. ஐயோ மித்ரா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மித்ரா. நான் அப்போ அப்படி பண்ணதுனால தானே நீ என்கிட்ட இப்போ பேசணும்னு தோணுச்சு. இல்லைனா நம்மளை இந்த யூனிவர்ஸ் சேர்த்து வச்சிருக்குமா சொல்லு? இல்லை, அன்னைக்கு நீ மட்டும் அவனை அடிக்காமல் இருந்திருந்தனா நானே அவன் பண்ணதுக்கு அடிச்சிருப்பேன். அவன் என்கிட்ட மாட்டினதுனால ஏதோ தப்பிச்சான், இதில் உன்கிட்ட மாட்டியிருந்தா அவ்வளோதான். லுக், என் கோவத்தை பற்றி உனக்கு தெரியாது, தெரிய வச்சிடாத. ஓ அப்படி? எங்க உன் கோவத்தை காட்டு பார்ப்போம். ஏய், என்னோட உண்மையா அடிச்சிட்ட? சாரிடா, ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டேன். கோவத்தில் அடிச்சியா? கோவத்தில் அடிச்சதுக்கே எப்படின்னா அப்போ உண்மையா அடிச்சா? இப்ப புரியுதா மித்ராவோட பவர் என்னன்னு? நல்லா புரிஞ்சுது. இனிமே பேசிக்கலாம், இப்படிலாம் வேணாம், சரியா? நீ இருக்கிறத பொறுத்து இருக்கு. நான் கரெக்டாக இருக்கேன், ஓகேவா? அப்போ ஓகே. ஓகே. என்னாச்சு மித்ரா? என்னாச்சு மித்ரா? விக்ரம், நான் நிறைய கோவப்படுவேன், எப்பயுமே சண்டை தான் போட்டுட்ருப்பேன். இதெல்லாம் நீ தான் புரிஞ்சுக்கணும். அண்ட் ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் போக போக என்னை மாற்றிக்கிறேன்.
விக்ரம் எல்லாரும் பாக்குறாங்க, எந்திரி. விக்ரம். இங்கே பாரு மித்ரா, நீ எனக்காக எதுவுமே மாற்ற வேணாம். சொல்லப்போனால் நாளைக்கே நமக்குள்ளே சண்டை வந்தாலுமே. என்ன சண்டைனே சொல்லிட்டு இருக்க? சரி ஓகே, அப்படி நான் சொல்லலை. சப்போஸ் நாளைக்கு நமக்குள்ளே சண்டை வந்தால் இதெல்லாம் நமக்கு பேச தோணும். நான் உனக்காக தான் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணேன்னு சொல்ல தோணும். அதுக்காக தான் சொல்கிறேன். உன்னை நான் இப்படி தான் லவ் பண்ணேன். நீ எப்போவும் லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். நீ எனக்காக எதுவுமே மாற்ற வேணாம். உனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினச்சாலே போதும். நம்மளை இந்த ரிலேஷன்ஷிப்பே கடைசி வரை சேர்த்து வச்சிடும். ஓகேவா? ஓகே தான். அப்போ ஓகே. என்ன எந்திரிக்கிற? நான் உன்னை எந்திரிக்க சொல்லவே இல்லையே. ஏய், நீ தாண்டி இப்போ எந்திரின்னு சொல்லி எல்லா பேரும் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இருந்த. நான் சொன்னா நீ எந்திரிச்சு போய் உட்காந்துருவியா? சரி ஓகே மேடம், புரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி, சும்மா சொன்னேன். எந்திரி. ம். அதண்ணா, அப்போல்லாம் எந்திரிக்காதான்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் எந்திரிதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு பொண்ணுக்கு ஒருத்தனை பிடிச்சிருச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் அவனை எல்லாரும் முன்னாடி டேமேஜ் பண்ண மாட்டான். தனியாக தான் கூட்டு போய் டேமேஜ் பண்ணுவாங்க. அண்ட் அவ்வளோ சீக்கிரம் உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை எல்லாரும் முன்னாடி விட்டு கொடுத்துட மாட்டேன். ஓ, பொண்ணுங்க சைக்காலஜி. இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியலப்பா. என்கிட்ட மாட்டிக்கிட்டல்ல, நீயா தான் வந்த. கஷ்டப்பட ரெடியாக இருந்துக்கோ. நான் எப்போவும் ரெடி. ஆனால் பசிக்குது, ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா?